டாக்டர், என் காலை எப்படியாவது காப்பாத்திடுங்க முடியுமா? இந்த கேள்வி ரொம்ப லேட்டா கேட்க கூடாது. நான் டாக்டர் அருண்குமார், முத்தாண்டி குப்பம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன காயமா இருக்கும், பெயின் இருக்காது, இக்னோர் பண்ணிடுவோம், ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுவோம், கட்டுக்கட்டாம நடப்போம். எனக்கு சீக்கிரம் காயம் ஆறிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும், டிஷ்யூஸ் பாதிக்கும், காலும் கருப்பாகும், ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜ்ல டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் என் காலை எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆம்புடேஷன்ங்கிறது ஒரு சடன் டெசிஷன் இல்ல, அது ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். அன்னைக்கு வந்து என் காலை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது உயிரை காப்பாற்றதான் முயற்சி செய்ய முடியும். ஆம்புடேஷன் சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ஃபேமிலி முகத்துல இருக்கிற சோகம், அந்த பேஷண்ட் கண்ணில் இருக்கிற கண்ணீர் பார்க்கும்போது ஒரு சின்ன நெக்லெக்ட் எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கி இருக்குன்னு அன்னைக்குதான் உங்களுக்கு புரியும். ஆனா கண்டிப்பா இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரெகுலரான ஃபுட் கேர், சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது, ஒரு சின்ன காயத்தை அலட்சியப்படுத்தாம இருக்கிறது, ஏர்லியா போய் டயபெட்டிக் ஃபுட் கேர் டாக்டரை பாக்குறது, இதெல்லாம் செஞ்சா கண்டிப்பா உங்க காலை காப்பாற்ற முடியும். நீங்க பண்ற சின்ன கேர் உங்களோட பெரிய லாஸை தடுக்கும். எப்பயுமே prevention is better than cure. வருமுன் காப்பதே சிறந்த மருத்துவம். இன்னும் இந்த மாதிரி நிறைய டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிக் ஃபுட் ரிலேட்டட் அவேர்னஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ.